வணக்கம் நண்பர்களே. நாம் 12 லக்னங்களுக்கும் பலன்களை பார்த்து வருகின்றோம். இந்த குரு பெயர்ச்சி, இந்த உச்ச குரு என்ன செய்வார் என்று. தற்போது நாம் துலாம் லக்னத்திற்கு பார்ப்போம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். துலாம் லக்னத்திற்கு இந்த குரு மகாராஜ யோகம் உச்சம் பெறுவதால் அவர் உங்களுக்கு தலைவிதியை மாற்றக்கூடிய தன்மை இந்த பார்வைக்கும் குரு அமர்ந்திருக்கும் வீட்டிற்கும் உங்கள் லக்னத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசியில் உச்சம் பெறுகின்றார். இது உங்கள் லக்னத்திற்கு என்ன அற்புதங்களை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். லக்னத்திற்கு 3, 6 அதிபதியான குரு பகவான், 3ஆம் இடம் 6ஆம் இடம் அதிபதியான குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த கடக வீட்டில் உச்சம் பெறுகிறார். இதுவரையில் வேலையில் இருந்த மந்தநிலை மாறும் நண்பர்களே. தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும், சமுதாயத்தில் உங்களுக்கும் உங்கள் சொல்லுக்கும் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக நன்மையை தரும் நண்பர்களே. 5ஆம் பார்வையாக 2ஆம் இட தனஸ்தானத்தை பார்க்கின்றார். விருச்சிக ராசி உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம். இது குடும்பம், தனஸ்தானம், உங்கள் பேச்சு, பொன் பொருள் அத்தனையும் குறிக்கும் இடம். ஆனால் உங்களுக்கு சேமிக்கும் காலம் வந்துவிட்டது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பணம் வந்தவுடன் மனைவியிடம் கொடுத்து விடுங்கள். மென்மேலும் சேமிப்பு ஏற்படும். உங்க பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா எப்பயுமே பொதுவா துலா லக்னத்திற்கு பணம் கையில தங்காது. அதனால நீங்க அதை எவ்வளவு எந்த முறையில சேமிக்கணுமோ அந்த முறையில சேமிச்சுக்கோங்க. இந்த வருடம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு பகவான், குரு பகவான். இந்த குருவின் பார்வை உங்கள் பேச்சாலும் காரியம் சாதிக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய அமைப்பை தருவார். உங்கள் பேச்சால் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தை கொடுப்பார். குருவின் 7ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் விழுகிறது. 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் யோகங்கள், சுகஸ்தானம் என்று கூறுவார்கள். சொத்துக்கள் வாங்கி அமைக்கும் இடம் 4ஆம் இடம். உங்கள் உடலுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியதும் 4ஆம் இடம். இந்த இடத்தை பார்ப்பதால் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, இது போன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு கைகூடி வரும். தாயாரின் உடல்நலமும் மேம்படும். உங்கள் 6ஆம் இடம் என்பது துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்பது மீன ராசியை குறிக்கும். அது குருவின் வீடு. குரு அவருடைய 9ஆம் பார்வையாக அந்த ராசியை பார்ப்பதால் அது குருவின் வீடாகவும் ஆட்சி வீடாகவும் இருப்பதால், அதுவும் உங்களுக்கு திரிகோண பார்வை என்பது 9ஆம் பார்வை என்பது வலிமையானது. அந்த வீட்டை அவர் பார்ப்பதால் உங்களுக்கு அது ருணரோக சத்துருஸ்தானம் என்பதால் இனி கடன்கள் அடைய வாய்ப்புகள் உண்டு. சத்துருக்களின் தொல்லை தீரும். நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த 9ஆம் பார்வை உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட நாளாக இருந்த நோய்கள் தீரும் நண்பர்களே. ஆகையால் நீங்கள் அரசாங்க வழிகளில் அனுகூலமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு தொடர்புகள், அதன் வழியாக ஆதாயம் கிடைக்கும். ஒன்றை மட்டும் கவனமாக இருங்கள். 10ஆம் இடத்தில் குரு அமரும் போது என்னை மிஞ்சி ஆள் இல்லை என்ற ஒரு ஆணவத்தை கொடுப்பார். அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருந்து அதை தவிர்த்துவிட்டு எல்லாம் அவன் செயல் என்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருந்தால் இந்த வாழ்வு பொற்காலமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போன்று திருச்செந்தூர் சென்று வாருங்கள். முருகன் வழிபாடு சகல தோஷங்களையும் நீக்குவார். ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடை, உணவு தானமாக கொடுப்பது, ஆடைகளை கொடுப்பது, பேனா பென்சில் வாங்கி கொடுப்பது, இவை அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் நண்பர்களே. வீட்டில் இருக்கும் முதியோர்களை வழங்கி ஆசி பெறுங்கள். இனி உங்கள் காலம் வசந்த காலம் நண்பர்களே. நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நண்பர்களே. தற்போது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து சிறு மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஜோதிடரின் ஆலோசனையை கேட்டு பெறுவது நல்லது நண்பர்களே.
நன்றி.